அது மாதிரி அப்படியே ஒவ்வொரு முறை எக்ஸாம் வரும்போது மட்டும் அப்படியே அந்த 10th கடந்துடுறது 12th கடந்துடுறது அப்படின்றது. இங்கே ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு இந்த கல்ச்சரல்ஸ்லாம் கலந்துக்கணும்னு ஆசை உண்டு. ஆனால் ரொம்ப பயம். ஸ்டேஜ் ஏறினா என்ன சொல்லுவாங்களோ, யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ, யாராவது திட்டுவாங்களோ நினச்சி அந்த ஒரு விஷயத்த மட்டும் நானாக தைரியமாக போய் பண்ணல. கிளாஸ் டீச்சராக வந்து நடிக்க வச்சாங்கன்னா நடிப்பேன். அதில் எலாண்டா மிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் நீ இந்த பிளேயில் இருக்கணும் அப்படின்னாங்க. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ் பிளேவாக வரும். நான் இங்கிலீஷ் பேசினதே இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் பேசிக்காக பேசினேன். ஹாய் ஹவ் ஆர் யூவே இங்கே தான் வந்து ஆரம்பித்தேன் நான். நீ நடிக்கிற இந்த பிளேலன்னாங்க. என்னவா மேம் நடிக்கிறேன்னா, உனக்கு கேர்ள் கெட்டப் அப்படின்னாங்க. ஸோ ரெமோவை நான் ஆரம்பித்தது இந்த கேம்பியன் ஸ்கூலில் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறினது உண்டு. பட் டேலண்ட் எல்லாம் காட்டணும்னு ஆசை நிறையா உண்டு. ஆனால் பயம். பட் உங்களுக்கு நான் கைண்ட் அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 15 நாளில் 40 வயசு ஆக போகுது. ஸோ அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தைரியமாக வந்து ஸ்டேஜ் ஏறுங்க. நாளைக்கு நீங்கள் சினிமாவுக்கு போகணும், இல்லை வேற ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை. உங்களுக்குள்ளே இருக்க பயம் போகும். நீங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள் தான். உங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்குற அந்த தைரியம் வரும். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் வாங்கின பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அவங்கள ட்ரெயின் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இதெல்லாம் நான் ஸ்கூல் டைமில் மிஸ் பண்ணதை நீங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வேற என்ன பேசணும்னு தெரியல. ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் தான். கேம்பியன் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். ரெக்ஸ் சாரும் வைஸ் பிரின்சிபல் சாரும் இன்வைட் பண்ண வரும்போது நான் சொன்னது தான், 100th இயர் செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். 90 years ஆஃப் கேம்பியன். இது பெரிய லெகசி உள்ள ஒரு ஸ்கூல். இங்க இருந்து படிச்சுட்டு போனவங்க உலகம் முழுக்க வேற வேற நல்ல பொசிஷன்ஸ்ல நிறைய ஆபீசர்ஸா இருக்காங்க, நிறைய ஸ்காலர்ஸா இருக்காங்க. அதை தாண்டி நிறைய நல்ல மனிதர்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ல நானும் படிச்சிருக்கேன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அப்பா அம்மா இந்த ஸ்கூல்ல என்னை சேர்த்து விட்டதுக்கு. நிறைய ஊர்களில் போகும்போது எங்க படிச்சீங்கன்னு கேட்பாங்க. நான் கேம்பியன்ல படிச்சேன்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரியும், ஓ வா கேம்பியன் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் படிக்கும்போது ஒன்லி பாய்ஸ். இப்போ கேம்பியன்ல இப்போதான் இவ்வளோ கேர்ள்ஸ் இந்த சைடு நான் பார்க்குறேன். நான் ஹாய் எல்லாருக்கும். இந்த இடம், இங்க இருந்த அசம்பிளி, இங்க ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு 10 years பேக் வந்தப்ப ஏறினேன். அதுக்கு முன்னாடி 100% அட்டண்டன்ஸ்க்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்னால வாங்க முடிஞ்ச சர்டிபிகேட் அது ஒண்ணுதான். படிச்சு ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தேன், வேலைக்கு ஆகல. டெய்லி ஸ்கூல் அது அப்பா விட மாட்டாங்க. எனக்கு ஒரு முறை கை இங்க பாஸ்கெட் பால் கோர்ட்ல கீழே விழுந்து அடிபட்டுச்சு. எங்க அப்பா அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து கிளாஸ்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. நீ டெய்லி ஸ்கூலுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அண்ட் கிட்ஸ், நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு பிளேல கூட சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து ஒரு ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லி. ஸோ ப்ரெஷர் நிறைய இருக்கு உங்களை சுத்தி. பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் இருக்கலாம், சிலருக்கு இந்த சோஷியல் மீடியா தர ப்ரெஷர் இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க. இங்க நீங்க படிக்கிற எல்கேஜில இருந்து 12th வரைக்குமோ இல்லை எவ்வளோ வருஷமோ, இந்த லைஃப் நான் அகெயின் சொல்றேன், லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இங்க நீங்க கொஞ்சோண்டு படிச்சு பாஸ் மட்டும் ஆயிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வருஷம் போறதுக்கு, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிடுவானுங்க, நம்ம போக முடியாது. பட் ஸ்கூல் லைஃப் எனக்கு அப்போ இருந்த ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அது அதுக்கப்புறம் நான் லைஃப்ல பார்க்கவே இல்லை. ஸோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு செகண்டையும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கும்னு நான் நம்புறேன். இங்க சேர்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் வருவாங்க நான் நம்புறேன் நிச்சயமா. அண்ட் வேற என்ன சொல்லணும்னு தெரியல. தேங்க்யூ. இங்க வந்ததுல இருந்து நீங்க கொடுத்த இந்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க எவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும் நம்ம ஸ்கூல் நம்ம இடத்துக்கு வரும்போது அங்கே கிடைக்கிற அப்ரிசியேஷன் ரொம்ப ஸ்பெஷல். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன இந்த ஈவெண்ட்ல ஒரு சீஃப் கெஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு. எனக்கு ஒரு படம் ஹிட் ஆகும்போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட எக்ஸ்ட்ரா 1% சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு என் ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன்றது. இதை சாத்தியமாக்குன அத்தனை பேருக்கும், என்னோட ஜேர்னியில இதை சாத்தியமாக்குன அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலா என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன் சில வருஷம் முன்னாடி. இங்க வா, எங்க ஸ்கூல்ல வந்து பாரு, எவ்வளவு பெருசு இருக்கு பாரு, இங்க பாரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படிலாம் சொல்லி நான்
கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து என் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த கேம்பியன் எனக்கு எப்பவுமே லைஃப்பில் நான் இருக்கும் வரை என்னுடைய மெமரியில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி மெமரிஸ். அண்ட் நான் யாராவது ஸ்டாஃப்ஸ் பேரை விட்டுருந்தேன்னா ரொம்ப சாரி. ஒரு பதட்டத்தில் நான் உங்கள் பேரெல்லாம் சொல்லாமல் இருந்துருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் ரயன் இப்போ உங்களோட சார் இல்லையா, அவர் என் கிளாஸ்மேட். அவர் அப்பவே ஹாக்கி விளையாட போனா அவர் போயிடுவாரு, ஓடுறதுன்னா அவர் போயிடுவாரு. டேய் ரயன், நீ என்னடா பண்ற லாஸ்ட் டைம் கேட்டேன். ஐ அம் an இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா. அடப்பாவி ரயன், யூ ஆர் an இங்கிலீஷ் டீச்சர், ப்ரௌட் ஆஃப் யூ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி போதுன்றான். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரயனை பார்த்து சந்தோஷம். அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. இதில் 1-2 பேர் என்ன மாதிரியே படிப்பாங்க, இன்னும் 1-2 பேர் நல்லா படிப்பாங்க. இவங்களெல்லாம் சந்திச்சது சந்தோஷம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அண்ட் நீங்கள் படங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு கொடுக்குற சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. லவ் யூ, ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த டேக் எனக்கு பிடிச்சிருந்தது, எம்பவர் டு எலிவேட். அவ்வளோதான். இது லைஃப்பில் இருந்ததுன்னா போதும். நீங்களும் ஜெயிக்கணும், உங்க கூட இருக்கவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. அது மாதிரி கை தட்டி என்னை ஜெயிக்க வச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ.